ஸோ கங்குவா ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆன உடனே ஆப்வியஸாக தெரியும் ஒரு பெரிய நடிகருடைய படம் வந்து தேட்டருக்கு வருது, அதுவும் சூர்யா மாதிரியான ஒரு பெரிய நடிகர் 2 வருஷம் கழிச்சு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஃபேன்ஸ் தான் போயிட்டு குவிஞ்சிருப்பாங்க. பட் அப்படி ஃபேன்ஸ் மூலயமா வந்து ரிவ்யூஸ்மே ஓரளவுக்கு ஓகேஷாக தான் இருக்குன்னு ஃபேன்ஸே சொன்னாங்க. பட் அப்போ காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சுமாராக தான் இருக்க படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படி இருந்துச்சு. பட் செகண்ட் டே எப்படி இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் டேயோட கலெக்ஷன்ஸ் பற்றிலாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, ஃபஸ்ட் டே வந்து இப்படி சொன்னது வந்து செகண்ட் டே மாறிடுமாண்ணா. ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபேன்ஸுக்கே அது பிடிக்காத ஒரு விஷயமா மாறிடுச்சு படம் வந்து. அவங்களுக்கு வந்து சொல்லலையே கண்டி அதை கடந்து போயிட்டாங்க அவங்க. ஆனால் என்னென்னா ஃபேமிலியோடு வந்துருந்தவங்களாம் வந்து கொந்தளிச்சு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து டிக்கெட் வந்து சும்மா ஒரு 60 ரூபா 70 ரூபாலாம் கிடையாது. ஒரு 190 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 300 ரூபா 400 ரூபான்னு ஒரு ஃபேமிலியாக வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சுன்னா அதுக்கான நேரம், அதுக்கு டாக்ஸி பிடிச்சி வரணும், ஆட்டோ பிடிச்சி வரணும், இங்கே க்யூவில் நிற்கணும். இதோடு போச்சு வந்து கேன்டீனில் வந்து பாப்கார்ன் வாங்கினா அதை வாங்கினா இதோட ஒரு பட்ஜெட்டே அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படத்திற்கு ஒரு 5000 ரூபான்னு வச்சுங்களேன், முதல்ல 3000 ரூபான்னு வச்சுங்க. அப்படின்போது அவனுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னோடனே அவனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வெளியே அந்த பப்ளிக் ரிவ்யூஸாக கொடுத்தது. ஓகே, நீங்கள் ஒருத்தர் 2 பேர்னா சரி, ஏதோ வந்து இந்த படத்து மேலே பிடிக்கல, இல்லை டைரக்டர் சிறுத்தை சிவா மேலே கோபம், சூர்யா மேலே கோபம், ஒட்டு மொத்தமாக நூல் பிடிச்ச மாதிரி அத்தனை பப்ளிக் பைட்ஸும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னன்னா படம் பாட்டும் வந்து ஒன்றும் இல்லை, அந்த படத்து கதையை கூட அப்புறமா விட்டுட்டு படத்துக்கு முன்னாடி கொடுத்த ஐப்பு இருக்குல்ல, அதை இவங்க குறைச்சிருந்தாலே போதும். வந்து அது வந்து பூனை புலியாக போகுது, புலி இதுவாக போகுது அப்படின்ட்டு ஊன்னு கொடுத்தது தான் அவனுக்கு என்னென்னா பெரிய எதிர்பார்ப்போடு வந்துட்டாங்க. எதிர்பார்ப்போடு வந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் இங்கே இதுவாச்சு. டே செகண்டும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அதனால் ஒன்றும் இது கிடையாது. இவங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம், வந்து இந்த ட்ரிம் பண்ணுற இது பண்ண ஒன்றும் பண்ணால் கூட இல்லை, ஒரு கண்டென்ட் அவ்வளோதான். சட்டியில் இருந்தால் தான் கப்பியில் வருன்ற கதையாக மாறிடுச்சு. வந்து இதெல்லாம் மீறி கலெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் அஃபிஷியலான கலெக்ஷன் எதுவும் வரல. பட் வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் போடுறது சில ட்ராக்கர்ஸ் சொல்கிற கலெக்ஷன் வந்து தமிழ்நாடு வரைக்கும் 14 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி. ஸோ அது ஒரு குட் கலெக்ஷனாக பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா இவ்வளோ ஹைப்பு கொடுத்த படத்துக்கு கங்குவா வந்து ஒரு பல மொழிகளில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஹைப்பு, இந்த எதிர்பார்ப்பு அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த தமிழ்நாடு வரைக்கும் அவர் ப்ரொமோஷன் பண்ணது, ப்ரெஸ் மீட் வச்சது, ரசிகர்களை சந்தித்தது எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே தான். அவர் தமிழ்நாடே வேணான்னு முடிவு பண்ணிட்டார் போல. இங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட கிடையாது. வந்து ஒரே ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். அது நடந்துதான் நடக்கலையான்னு தெரியல. ஏன்னா அந்த நேரம் வந்து விஜயோடைய மாநாடு நடந்ததுனால அது பூமன் ஆகிடுச்சு, இது காணாமல் போயிடுச்சு. வந்து இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா உங்களை வளர்த்து விட்டது தமிழ்நாடு தான். நீங்கள் பாம்பே வரைக்கும் போயிட்டீங்க, அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டீங்க, ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோவாக மாறிட்டீங்கன்னா இந்த தமிழ் ரசிகர்கள் தான், இந்த தமிழ் மீடியாக்கள் தான் காரணம். அது என்னன்னு தெரியல, தமிழ் மீடியாக்களே இதுவே வேணான்னு முடிவு பண்ணிட்டார் பொழுது. அதனால் இந்த 14 கோடிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொடுத்த ஐப்பு இருக்குல்ல, இந்த பில்டப்பு இதுக்கு குறவு தான். படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறை சொன்னாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த குறைகள் அபவுட் கங்குவா மூவி எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் சவுண்டாக இருக்குது. பொதுவாகவே லேடிஸ் வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்குற லேடிஸ்க்கு கூட இந்த படம் வந்து ரொம்ப அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், ஒரு பக்கம் தேவி ஸ்ரீ பிரசாத் என்ன பாத்திர பண்டம் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அடின்னு அடிச்சிருக்காரு. இந்த தெலுங்குக்கு ஓகே, தெலுங்கு புஷ்பா மாதிரியான கதைக்கு ஓகே, அங்கே தெலுங்கு ஆடி செட்டாக. இந்த கதைக்கு அப்படியாப்பட்ட ஒரு சத்தம் தேவையா? அது தவிர பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கங்கா கங்கா அது இது ஓன்னு சவுண்டு. அது உண்மை தான். வந்து அந்த சவுண்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ரிவ்யூ வெளியே வந்தவங்க பூரா என்னென்னா எனக்கு வந்து அடுத்து காது டாக்டர்கிட்ட தான் போகணும், இஎன்டிக்கு தான் போகணும் நாங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சவுண்டு. இந்த சவுண்டை ஏன் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சாங்க? இந்த ரசூல் பூக்குட்டி கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பெரிய படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் படங்களுக்கு, பெரிய ஓப்பனிங் உள்ள படங்களுக்கு இந்த சவுண்டு டிசைன்லாம் வந்து ஒரு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் தவற விட்டுருக்காங்கன்னு இந்தியாவின் நம்பர் 1 சவுண்ட் டிசைனர் அவர் சொல்லிடுறதுலாம் இவங்க ஏன் கவனிக்காமல். எனக்கு என்ன பெரிய ஆதங்கம்னா, இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு இவங்க முதல் காட்சி மட்டும் பார்க்கல, சென்சார் ஆகிட்டு இப்போ தாங்க நாங்கள் பார்க்குறோம். ஒரு 100 முறை 150 முறை அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள், குறிப்பாக ஹீரோ அல்லது வந்து டைரக்டர் அல்லது ஒளிப்பதிவாளர் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு எதுலேயும் இது கூட தெரியவில்லையா, இதை மாற்றணும்னு ஒன்று புரியலையான்னு தெரியல. வந்து அவங்க பில்டப்பு, இந்த படத்தை ஓவர் ஹைப்பு இதிலே தான் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டெசிபிள் அதை வந்து நாங்கள் குறைச்சிருக்கிறோம் அந்த சவுண்டை அப்படின்னு. கீழே நான் சொல்லலை, மீம்ஸு ஜீவா ஆட்டோ கண்ணாடியை திருப்பிட்டேன் வண்டி போடும் நம்ம ஆளுங்க தான் சொல்லி இறங்கிடுவாங்கள்ல. அதனால் வந்து எங்கள் முதல்ல நல்ல கண்டென்ட் இருக்கணும் படத்தில். நான் ரிவ்யூவில் சொன்னது எல்லாரும் சொன்னது என்னென்னா, முதலில் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து
கோடியில் இல்லை மில்லியனில் கொட்டி கூட நீங்கள் படம் பண்ணுங்க வந்து கண்டென்ட் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ஒரு இதுதாங்க வலுவான ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் அப்படின்னா அந்த படம் பாதி இட்டுன்னு ஒரு முடிவு. இதுக்கப்புறம் வந்து நான் சவுண்டை குறைச்சிட்டேன், அப்புறம் வந்து இது வந்து கம்மி பண்ணிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. கங்குவாவுடைய ரிலீஸ்க்கு அப்புறமா இயக்குனர் சிவா அவர் மேலே ஒரு ஆடியன்ஸ்லாம் வச்சுருந்த ஒரு அபிப்பிராயம், ஏதாவது ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு அப்படின்னு வச்சுருந்த அந்த ஒரு அபிப்பிராயம் வந்து கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த சுச்சுவேஷனில் அவர் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ற டைம் கேப்லேயே அவருடைய அடுத்த அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அதுவும் நம்மளுடைய அஜித் கூட, நடிகர் அஜித் கூட இன்னுமே அவருடைய பழைய ப்ராஜெக்ட்ஸே இன்னும் என்ன நடக்குதுன்ற ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருக்குது. விடாமுயற்சியாக இருக்கட்டும், குட் பேட் அக்லி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே AK-64 அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிறுத்தை சிவா அவர்கள் சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கங்குவா மீது இவ்வளோ எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாரும் வர்றவங்கெல்லாம் வந்து போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இது மொத்தத்துக்கும் காரணம் சிறுத்தை சிவா தான் போட்டு அவரை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்னு வந்தால் அது இயக்குனரே தான் அந்த வெற்றியும் போய் சாரணும். ஆனால் அதில் வந்து பங்கு போட்டுப்பாங்க, இந்த வெற்றிக்கு நாங்களாம் காரணம். ஒரு படம் தோத்துட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமாக இயக்குனருடைய தலையில் வச்சுருவாங்க, அந்த டைரக்டர் தாங்க பொறுப்புன்னு. இப்போ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிவா இருந்திருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே சிவா மீது இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏங்க இவர் அஜித்தை வச்சு படம் பண்ணவர், அண்ணாத்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பண்ணவர், ஒரு மசாலா படம் பண்ணக்கூடியது, இவருக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எப்படி இது 10 பாகுபலி அடிக்கும், வாயை பிளந்துக்கிட்டு பார்ப்பீங்க, ஒரு 2000 கோடி, இதெல்லாம் ஓவராக இல்லைங்களான்னு ஒரு டைரக்டர் வச்சு முடிவு பண்ணாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அவங்க சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் சிறுத்தை சிவாவாக இருந்தவர் இதுக்கப்புறம் கங்குவா சிவாவாக மாறுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா சிரிக்கிற? இல்ல சார், நான் இன்னும் படம் பார்க்கல. உங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்த வரைக்கும் கங்குவா சிவான்ற அளவுக்கு படமே பார்க்கலையா? இல்ல சார், உங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு சரி ஓகே போலாமா இல்ல லேட்டா போலாமா அப்படின்ற மாதிரி. லேட்டாவே போலாம், தப்பே இல்லை. வந்து இந்த மாதிரி இயக்குனருக்கு ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விமர்சனம் வரும்பொழுது இதோட என்ன, பொதுவாகவே வந்து ஒரு தோல்வி படம் இல்லை படுதோல்வி படம் அல்லது வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு இவரால் ஒரு ஹிட் படம் கொடுக்க முடியலன்னா அந்த இயக்குனர் தெருவு இருக்கிற பக்கம் கூட போக மாட்டாங்க. அப்படி வந்து திடீர்னு அஜித் வந்து இதில் 64 வந்து இணைஞ்சு பண்ண போகிறாரு, வாங்கன்னு கூப்பிட்றாரு. எனக்கு கூட 2-3 வாரில் கேட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அஜித் இதை வந்து செய்யக்கூடியவர் தான் அது, ரைட் ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா முந்தைய ஒரு 4 படங்கள் அஜித் வச்சு அவர் பண்ணியிருக்காரு போது ரைட் வாங்க, நீங்கள் யாரெல்லாம் இது முடியாது இவர் மேலே இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குதோ அதை உல்ட்டாவாக பண்ணக்கூடியவர் தான் அஜித் வந்து. சரி வாங்கன்ட்டு. இல்லை சிவா மீது உள்ள ஒரு ஆதங்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இவர் வந்து ரொம்ப இதுவாகிட போகிறாரு, நாம் கொடுப்போம் ஒரு இது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம். ஏன்னா வீரத்தில் ஆரம்பித்து பேட்டை, விஸ்வாசம், விவேகம் இதெல்லாம் இருக்கும்பொழுது விஸ்வாசம் வந்து ஒரு எமோஷ்னலில் கனெக்ட் ஆன படம். அந்த சமயத்தில் பேட்டை ஒரு பக்கம் வந்து இருக்குது, விஸ்வாசம் ஒரு பக்கம் வந்து இருக்கும்பொழுது 2 படத்தில் எது ஓடும்னு 2மே ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆகிட்டு ஆக்சுவலாக ரஜினி கூப்பிட்டு பாராட்டி இதெல்லாம் பண்ணும்பொழுது இவர் ஒரு கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் விட்டுருக்காங்க ஒரு வீடியோ வந்து, ரஜினியோடைய ஒரு பழைய வீடியோ. அவர் கங்குவா கதை எனக்கு தான் சிவா முதல்ல சொன்னார், அது அப்படியே ஞானவேல் ராஜா கேட்டு சூர்யாவுக்கு பண்ணிட்டாருன்னு. நல்ல வேலை தப்பிச்ச தலைவான்ட்டு அவங்க ரசிகர்லாம் போட்டுட்ருங்க. ஆனால் அண்ணாத்தன் ஒரு படத்தை கொடுத்துட்டாரு, ரஜினி ஜட்ஜ்மெண்ட்டில் பெரிய ஆள். அதெல்லாம் வந்து சில இடங்களில் தப்பி போயிடும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாமே வெற்றி படம்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. வந்து அதுக்காக படுதோல்வி படத்துக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. ஒரு ஆவரேஜான படம்னு நீங்கள் சொன்ன மாதிரி சரி சிவாவுக்கு ஒரு இதுவாக பண்ணுவோம் அப்படின்ட்டு மேபி நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விடாமுயற்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. குட் பேட் அக்லி ஒரு பக்கம் வந்து ஸ்பீடனில் நடக்குதா இங்கே நடக்காதுன்னு தெரியல. அஜித் வந்து கார் ரேஸில் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டாக இருக்கார். அவருடைய சக போட்டியாளர் நண்பரான விஜய் வந்து இன்றைக்கி வந்து தலைவர் விஜயாக மாறிட்டார், அரசியலில் மும்முரமாக இருக்கார். எப்பவுமே ஒரு போட்டிக்கு ஒருத்தர் இருக்கணும். அதனால் அஜித்துக்கு ஒரு சினிமாவில் ஒரு சின்ன தொய்வு இருக்குது. இவர் நடிப்பை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க போகிறாரு, இல்லது வந்து அவர் போய் யூரோப்பில் செட்டில் ஆக போகிறாருன்ற மாதிரி ஒரு டாக்லாம் இருக்குது. இது இப்போ ஒரு விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி இது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா ரைட் ஓகே சிவா கூட ஒரு படம் பண்ணுவோம் முடிவு பண்ணக்கூடியவர் தான் அஜித். இப்போ பொதுவாக இந்த மாதிரியான பெரிய பெரிய படங்கள் வரும்போது செலிபிரிட்டி ஷோஸ்னு ஒன்று ஸ்பெஷலாகவே ஒன்று போடுவாங்க செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும். பட் அந்த மாதிரி கங்குவாக்கு எதுவுமே நாங்கள் பார்த்த மாதிரி எதுவும் தெரியல. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்? நல்ல கேள்வி இது உண்மையிலேயே வந்து. ஆமாம், ஒரு பெரிய படங்கள் வரும்போது அந்த பெரிய படங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறாங்களோ, இப்போ ஊரில் உள்ள செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு ஒரு ஷோ போடுவாங்க. ஷோ போட்டு அவங்களுக்கு பைட்ஸ் எடுப்பாங்க, அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் இது பண்ணுவாங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஷோவே போடலன்னு நினைக்கிறேன். ஏன் சார் பெருசாக சோஷியல் மீடியாஸில் பெரிய பிரபலங்கள் யாருமே கங்குவாக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஷோ போட்டு நீங்கள் கேட்டிருந்தா ஏதாவது ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அவங்களா போய் படம் பார்த்துட்டு வந்தவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு படம் இந்த படம் வந்து தன்னை பாதிச்சிருக்க ரப்பர் பந்து மாதிரியான படங்களுக்கு சில பேர் தியேட்டரில் போயிட்டு செலிபிரிட்டிகளே வந்து வாழ்த்துனாங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் வந்து
விஜயகாந்தை மறைந்த விஜயகாந்தை படங்களில் அதுவும் இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் யூஸ் பண்ணி அவருடைய புகழை கெடுக்காதீங்க அப்படின்னு பிரேமலதா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. அப்போ வந்து கோட்டுக்கு வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. இந்த ரப்பர் பந்து எடுத்து முடிச்சுட்டு விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலான்ட்டு இதை எடுத்தது வரைக்கும் போட்டு காமிச்சுன்னா ரொம்ப இதுவாயிட்டாங்க. ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு கேப்டனை உண்மையிலேயே பெருமைப்படுத்தின படம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு படம் கண்டென்ட்டு பெரிய அளவில் பேசிச்சு, அந்த படம் கண்டென்ட் மேலே நல்லா இருந்ததுன்னா செலிபிரிட்டிகள் தன்னாலே வந்து சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. இதுக்கு ஏன் நம்ம போய் தேவையில்லாமல் போட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க, இதில் ஏன் நம்ம சொல்லுவான்னு ஒரு சமயம் அவங்க போய் பார்க்கலையானு தெரியல. அதான் நான் ஷோ போடலன்னு மட்டும் எனக்கு தெரியும். வந்து அமரன் படமே வந்துட்டு 2 வீக்ஸ் கழிச்சுமே தேட்டரில் நிறைய தேட்டர்ஸில் அதுவும் இந்த வீக்கெண்ட் ஷோஸ்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் அந்த டைமில் கங்குவா வருது அப்படின்றதுனாலேயே ஃபோர்ஸபிளாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி கங்குவாவோடைய ஷோஸ்லாம் திரையிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி நவம்பர் 13 சிவகார்த்திகேயனுடைய மனைவி அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அன்னைக்கு அவர் அந்த அமரன் கெட்டப்லேயே போயிட்டு அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது கரெக்டாக 14th அன்னைக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கங்குவோட ரிலீஸ் அன்னைக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு இந்த வீடியோ பார்த்தனால யாரும் கங்குவாவுக்கு வரல. ஆமா, இன்னுமே அமரன் புகழ் தான் ஓங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வந்து அதாவது எதுக்கு காரணம் சொல்றேன்ற ஒரு விஷயம் இல்லை. ஏங்க நீங்க கதை கண்டென்ட் இல்லாம படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த வீடியோ தான் கெடுத்துருச்சு, அந்த வீடியோ தான் கூட்டம் வராமல் போயிடுச்சுன்னு போகிற போக்கில் இதெல்லாம் சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் தான். வந்து அவருடைய மனைவிக்கு பிறந்தனால அவர் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அது இதுவில் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகுது. வந்து ட்ரெண்டிங் ஆகிறத யாராலும் தடுக்க முடியும்? என்னென்னோ வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி, அமரன் படம் வந்து சொன்ன மாதிரி வந்து 2வது வாரத்தை கடந்து 3வது வாரமாக இது உண்மையில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் வந்து கண்டென்ட் அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. வீக்கெண்டை தாண்டி வீக் டேஸ்லேயே வந்து ஃபுல்லாகுது. இப்படி இருக்கும் பொழுது 1100 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க ஏறக்குறைய சில அழுத்தம் கொடுக்க முடியாது. இங்கே கங்குவாவை போடுங்க, நாங்கள் வந்து அமரனை கொஞ்சம் எடுத்து வைங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் ஒரு விஷயம் இருக்குது. சில தேட்டருக்காரங்களாம் ஒத்துக்கல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வீக்கில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இருக்கு இல்லைங்களா, இந்த 60-40 அப்புறம் 70-30 இந்த மாதிரியான ஷேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த படம் ஓடி செகண்ட் வீக் வரும்பொழுது தேட்டருக்காரங்களுக்கு ஷேர் அதிகமாகும். இப்போ தேர்ட் வீக்குன்னு வரும்போது இன்னும் ஷேர் அதிகமாகும். இங்கே யாரும் வந்து கலைச்சேவைலாம் பண்ண வரல. வந்து தேட்டருக்காரங்களாம் அவங்க வியாபாரத்துக்கு தான் வந்திருக்காங்க. படம் எடுக்கிறவங்களும் யாரும் கலைச்சேவைக்காகலாம் வரல. அப்படி இருக்கும் பொழுது 3வது வாரம் தங்களுக்கு ஷேர் அதிகமாக கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அமரனுக்குள்ளே தான் போகும். அதுதான் நியாயமும் கூட. ஒரு ஓடுற படத்தை வந்து தூக்க சொல்கிறதுல எந்த விதத்தையும் நியாயம் கிடையாது. வந்து ஆடியன்ஸு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எந்த படத்துக்கு போய் பார்க்கணும், எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு. மேபி இப்போ நிலைமை மாறும் பொழுது மீண்டும் சில திரையரங்களில் அமரனே போடப்படும்னு ஒரு நண்பர் சொன்னார். நிறைய தகவல் சொன்னீங்க, எங்களுக்காக ரொம்ப நன்றி சார். வணக்கம்.